இன்னைக்கு ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளை பத்தி கைஸ் பார்க்க போறோம். ஸோ ஒரு மோஸ்ட் ஸ்டைலிஷ் வெஹிக்கிள்னாலும் அந்த ஃபேமிலி செக்மெண்ட்ல இந்த வெஹிக்கிள் கண்டிப்பா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் லான்ச் பண்றப்போ விஎன் சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க, அதாவது வருஷன் 1 சொல்லிட்டு மாடல் லான்ச் பண்ணாங்க. அது முழுக்க முழுக்க யங்ஸ்டர் தான் பிடிச்ச மாதிரி இருந்து, பட் ஃபேமிலி வெஹிக்கிள் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா V2 லான்ச் பண்ணாங்க. V2 யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்து, பட் V3 லான்ச் பண்ணப்போ ஃபுல்லாவே ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி லான்ச் பண்ணாங்க. எவ்வி செட்டை அப்படியே நாங்க ஃபேமிலிக்கு மாத்திரம் பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிங்கிள் சீட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒய்டா ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி இந்த சிங்கிள் சீட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்மகிட்ட இருக்க மாடல் பாத்தீங்கன்னா எவ்வி செட் ரேவ் ரீசெண்டா லான்ச் பண்ண மாடல். இந்த Yamaha பிராண்ட்ல எவ்வி செட்ல 4 வேரியன்ட் வச்சிருக்காங்க. எவ்வி செட் V3, அப்புறம் எவ்வி செட் ரேவ், அது எஃபிசெட் V4 ஹைபிரிட். ஸோ பிரைஸ் வைஸ் பாக்குறப்போ V3 ரொம்ப கம்மிங்க. ஸோ 1,30,30 சம்திங் வரும். பட் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 1,43,500 ரூபாய்க்கு நம்ம ஆன் ரோடுக்கு சேல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தாங்க V4, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைபிரிட். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் கிடையாதுங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்ல இந்த V4 கம்பேர் பண்றப்போ டவுன் கிரேட் தான் பண்ணிருக்காங்க, அப்டேட் கிடையாது. ஸோ இதுல ஹைபிரிட் கிடையாது, டிராக்ஷன் கண்ட்ரோல் எந்த சம்பவமே கிடையாது. நீட்டா வண்டி எடுத்துட்டு ஒரு எஃபிஷியன்சி, அதாவது ஒரு மைலேஜான ஒரு வெஹிக்கிள் வேணும், கொஞ்சம் ஸ்டைலிஷா வேணும் அப்படின்னா இந்த நீங்க ரேவை எடுத்துட்டு கிளம்பிக்கலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க V3, அதாவது எஃபிசெட் V3 V4ல இருக்க அந்த ஹெட்லைட் இங்க பார்க்க முடியாது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டிஆர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஹெட்லாம்பை பாக்குறப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது பாத்தீங்கன்னா எஃபிசெட் 25. அந்த எஃபிசெட் 25 பத்தி நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அது சரியான ஒரு வெஹிக்கிளுங்க. அந்த வெஹிக்கிளை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த டிசைனை தான் இங்க இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஸோ இவர் மேல பாத்தீங்கன்னா எல்இடி பிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க நைட் டைமும் சரி, டே டைமும் சரி, எல்இடி பிளிங்கர்ஸும் சரி, இந்த ஹெட்லாம்பும் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். இதுல ஒரு கிளாஸ் ஃபினிஷ்ல ஒரு வைசர் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வைசர்ல தான் நீங்க இந்த நம்பர் பிளேட்டை மவுண்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்லைட் ரொம்ப ஒடுங்கி சின்னதா ஒரு அழகா இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலா இந்த ஹெட்லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எஃபிசெட் வெர்ஷன் 1, அதாவது V1ல கொடுத்திருந்த அந்த ஹெட்லைட் தான் எனக்கு பிடிச்சிருக்குனால கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 41 mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. எஃபிசெட்டோட ஸ்மூத்தான ஒரு சஸ்பென்ஷன் நிறைய பேருக்கு தெரியுங்க. ஸோ இதை ஓட்டி பார்த்தாலே தெரியும், ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு, ஹார்டாவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த எஃபிசெட் ரேவ்ல இந்த எஃபிசெட் 1ல யூஸ் பண்ண அதே டயர் சைஸ் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 inch wheel. பேக்ல பாத்தீங்கன்னா 140/60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 inch wheel. இது எஃபிசெட் வெர்ஷன் 1 வந்தப்போ அந்த டயர் சைஸை பார்த்துட்டு என்னடா இது லாரி டயர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வேந்து பார்த்த நாட்கள்லாம் உண்டுங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் அந்த 140/60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பட் பாக்குறதுக்கு அது அந்த மாதிரிலாம் இல்லைங்க, சின்ன டயர் மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு வெஹிக்கிள் எடுக்கிறப்போ நம்ம மெயினா திங்க் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேக்கிங். வண்டி பிடிச்சா நிக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்போம். இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல 282 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ங்க, டியூல் சேனல் ஏபிஎஸ் இதுல கிடையாதுங்க. பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மோனோஷாக்ஸ் வரப்போ, அதாவது V1ல கொடுத்தாங்க. V1ல பாக்குறப்போ எல்லாம் ரொம்ப பிரமிப்பா பார்த்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. ஏன்னா அந்த டைம் நம்ம பல்சர்ல எல்லாம் அந்த டியூல் அந்த ஸ்ப்ரிங் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த 2008 சம்திங் நினைக்கிறேன், அந்த டைம்ல இந்த மோனோஷாக் எல்லாம் பாக்குறப்போ பயங்கரமா இருந்து, அதே மாதிரி அந்த ஸ்பீட் பிரேக்ல ஏத்தி இறக்குறப்போ அந்த ஃபீலே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த சஸ்பென்ஷனோட அந்த ஸ்மூத்னஸ், அதாவது ஸ்டிஃபா இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா அந்த டைம் Yamaha பிரசன்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த எஃபிசெட் ரேவோட இந்த டிசைன் லாங்குவேஜை பத்தி பார்ப்போம் கைஸ். இந்த சைடு பீஸ் இதுல பாத்தீங்கன்னா எஃபிசெட் ரேவ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபைபர் தாங்க. ஸோ இது இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபைபர், இந்த இடத்துலயும் ஃபைபர். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 2 கலர் யூஸ் பண்றாங்க. ஸோ இது ஒரு கலர், இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா பிளாக். ஸோ அந்த பிளாக் கலர் மேபி உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் இன்னொரு விஷயம் நோட் பண்ண என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபீட்பேக் வச்சிருந்தாங்க, வண்டி பிரேக் அடிக்கிறப்போ இங்க, அதாவது நம்ம கொட்டை அடிச்சு இந்த 2 பழக்கத்துன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இந்த எஃபிசெட் ரேவ்ல இதுல 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க எஃபிசெட் V3 V4ல எல்லாம் இந்த ஸ்க்ரூ கொடுக்கல, பட் இந்த வெஹிக்கிள்ல இந்த ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்றது பக்கத்துல 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் எஃபிசெட்ல ஃபேஸ் பண்ற ஒரே இஷ்யூ இந்த இஷ்யூ தான் இருந்து. ஸோ கைஸ் இங்க கீழே எல்லாம் பாத்தீங்கன்னாலே ஒரு ஃபைபர் ஃபினிஷிங்ல ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்னு சொல்ல முடியாது. பாத்தீங்களா பிதுங்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் தான் நீங்கள் V1லேயும் பார்க்க முடியும். ஸோ அதை கொஞ்சம் டிசைன் லாங்குவேஜில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே டயர் ஹேக்கர் வருது. பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் V3ல பார்க்குற அதே ரியர் டைலைட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்இடி டைலைட் கிடையாதுங்க, இது ஹாலஜன் டைலைட். ஸோ நம்ம V4ல நம்ம எல்இடி டைலைட் பார்க்க முடியும், பட் இங்கே எல்இடி டைலைட்டை பார்க்க முடியாதுங்க. அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில்
ஒரு மேட் ஃபினிஷ்ல ஒரு கிராபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க, இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கிள். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிராபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கும் ரொம்ப ப்ரீமியமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒய்டான ஒரு சிங்கிள் சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கிள்ங்க. ஸோ அதனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறேன்னா அது சிட்டி சைடு ஓட்டுறப்பவும் சரி, வில்லேஜ் சைடு ஓட்டுறப்பவும் நம்ம ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த வெஹிக்கிளில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 790 mm தான் சீட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஷார்ட்டாக இருந்தாலும் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஓரளவு சூட்டபிள் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி இருப்பேங்க. ஸோ நான் உட்காந்து காமிச்சு தரேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், எனக்கு ஒரு குண்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருக்குது. ஷார்ட்டாக இருந்தாலும் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஓரளவு நல்லாவே சூட்டபிள் ஆகும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எபிசோட ஹேண்டில் நம்ம பிடிக்கிறப்போ ரொம்ப ஒரு அப்கிரேடான, அதாவது கொஞ்சம் ரைஸ் பண்ண ஹேண்டில் நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்டிவாக குனிஞ்சு கிடக்கணும்னு அவசியமே இல்லை. கரெக்டாக நம்ம சிட்டி சைடு ஓட்டுறதுக்கு கரெக்டாக ஏற்ற வெஹிக்கிள் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் ஒரு மஸ்குலரான ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைனும் கட் அண்ட் ஃபினிஷாக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கம்பெனி தரத்துலேருந்து 55 சொல்கிறாங்க. கம்பெனி தரத்துலேருந்து 55 சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு 45 to 50 இந்த வண்டியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா 55க்கு மேலே 60 வரைக்கும் இந்த வண்டியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து இந்த வண்டியோட மைலேஜ் ஏறி ஆகுங்க. ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட இதயத்தை பற்றி பார்ப்போம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 149cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏர் கூல்டு இன்ஜினுங்க. SOHC இன்ஜின் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 valve இன்ஜின். ஸோ இந்த வெஹிக்கிளோட பவர் பார்த்தீங்கன்னா 12.4 PS பவரும், டார்க் பார்த்தீங்கன்னா 13.3 Nm டார்க் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஹைவே போகணும்னு யோசிக்காதீங்க. ஸோ ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு எஃபிஷியன்சியான ஒரு வெஹிக்கிள் வேணும்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கிள் எடுக்கிறப்போ நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ரொம்ப வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். பட் அந்த டவுட்டு இங்கே கிடையாதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 136 கிலோ மட்டும் தாங்க உண்டு. அது வண்டியை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த பாடி எல்லாமே மெட்டல் பீஸ் கிடையாதுங்க, எல்லாமே ஃபைபருங்க. பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் டொக்க டொக்கன்னு சவுண்ட் கேக்குதா. ஸோ வண்டி உட்கார்றப்போ நான் உட்காந்து காமிச்சு தரேன். வண்டி வெயிட்டே இருக்காதுங்க. ஸோ நான் வண்டி நான் எப்படி உட்கார்றேன்னு சொல்லிட்டு காமிச்சு தரேன். ஸோ இப்படி ஏறுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இதில் டியூல் சீட் இருந்ததுன்னா நம்ம தட்டிட்டு இருக்கேன். அதாவது என்னோட சிபிஆரில் ஏறுறப்போவே அது தட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் காலை கொஞ்சம் ஒய்த்தி வச்சு ஏறி உட்கார்ற மாதிரி இருக்குது. ஏங்க ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. ஸோ என்னன்னு சொல்கிறது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஃபேமிலிஸை கூட்டிகிட்டு நீங்கள் வண்டியில் ஏறி போகிறீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப டிராஃபிக்கில் போகிறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு ஹைவே போகாதீங்க. ஹைவே போனீங்கன்னா காட்டே தூக்கிட்டு போவோம். முன்னாடி என்ன கீ யூஸ் பண்ணாங்களோ அதே கீ தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யமஹாவோட லோகோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஆன் பண்ணுற பட்சத்தில் V3ல என்ன ஸ்பீடோமீட்டர் கன்சோல் யூஸ் பண்ணாங்களோ அதே ஸ்பீடோமீட்டர் கன்சோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் எனக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்சி நான் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ TFT வரை வந்தாச்சு. பட் இவங்க ப்ரைஸை கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும்னு சொல்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்பீடோமீட்டர் கன்சோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க FZ V3ல என்ன சுவிட்ச் செட்டப் யூஸ் பண்ணாங்களோ அதே சுவிட்ச் செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸு, பிரைட்டு, டிம் எல்லாமே ஒரே சுவிட்சில் வருதுங்க. இண்டிகேட்டர் சுவிட்ச், ஹார்ன் சுவிட்ச் சிங்கிள் ஹார்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமா? ஸோ கைஸ், வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப லவுடாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ரொம்பவே ஸ்மூத்தான சவுண்டு, வைப்ரேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இந்த ஹேண்டில் மட்டும் சின்னதாக ஒரு 0.5% வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி வண்டியை ரைஸ் பண்ணுறப்போ இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே தேவையான விஷயம்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டைம் பார்க்கலாம், அதோட ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு காமிக்குது, RPM மீட்டர் காமிக்குது, ஓடோ மீட்டர் காமிக்குது. அது மாதிரி ட்ரிப் 1, ட்ரிப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இவ்வளோ தாங்க இதில் உண்டு. அதே மாதிரி ABS லைட்டும் காமிச்சுது. சப்போஸ் ABS ஒர்க் ஆகலைன்னா இந்த ABS லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் ஷோரூமில் கொண்டு போய் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். கைஸ், இந்த வெஹிக்கிள் கன்னியாகுமரியில் ஆன் ரோட் ப்ரைஸில் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1,49,500 ரூபாய்க்கு சேல் ஆகுது. ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்குள்ளாடி ஒரு மைலேஜ் ஓரியன்டான ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். இந்த வெஹிக்கிளை யார் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா SPS மோட்டார்ஸ் ஏற்கிளம்பி. அதாவது நீங்கள் தக்கலை சைடோ இல்லை மார்த்தாண்டம் சைடோ யாராச்சும் யமஹா பிராண்ட்லேருந்து வெஹிக்கிள் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பேர் சொல்லி போனால் கண்டிப்பாக டிஸ்கவுண்டோ ஏதாச்சும் ஒரு ஆஃபர் பண்ணி தருவாங்க. ஸோ கைஸ், ஃபைனலி இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போதான் ஒரு ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் எடுக்கிறேன், எனக்கு வண்டியை ஓட்டி பிடிக்கணும், கொஞ்சம் மைலேஜும் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். அது மாதிரி ஃபேமிலி வெஹிக்கிள், அதே மாதிரி யமஹா பிராண்ட்லேருந்து ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் எடுக்கணும்,
ஸோ எனக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கணும், வண்டி எடுத்த அப்புறம் பெருசாக செலவு வைக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான கிலோமீட்டர்ஸ் அதாவது 60-70,000 நான் அசால்ட்டாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிளை கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். டிஎஃப்டி டிஸ்பிளே வேணும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேணும், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எனக்கு அதிகமாக வேணும், அது மாதிரி ஃபங்கியான கலர் தீம் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா V4 இருக்கு, ஹைப்ரிட் மாடலும் இருக்கு. ஸோ அதில் போய் நீங்கள் நீட்டாக பை பண்ணிக்கலாம். இந்த FZ டிரைவில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்லிப்பர் கிளச்சு, டிஎஃப்டி எதுவுமே கிடையாதுங்க. பேஸ் மாடல் மாதிரி தான் இதை வச்சிருக்காங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல பேசுவோம். டாடா பாபாய், நெக்ஸ்ட் சந்திப்போம்.